வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக ஒரு ஹாலிவுட் ரோம்காம் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கிற ஒரு படம் தான் எ மேரி லிட்டில் எக்ஸ்மஸ். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப மாதிரி ப்ரெடிக்டபுளாக தான் இருக்கும். ஸோ எதுவுமே இதில் சுவாரஸ்யம்ன்றது கிடையாது. ஜஸ்ட் லைக் ஒரு நார்மல் மூவி பார்க்குற மாதிரியான ஃபீல் தான் இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கதையில் வரக்கூடிய நம்ம ஹீரோயின் ஒரு ஹிந்தி பண்டண்டான ஒரு உமன். ஸோ அந்த ஒரு டைமில் கிறிஸ்மஸ் ஒன்று வருது. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே ட்ரெடிஷன்ஸ்காண்டி ஒரு வில்லாவில் எல்லாமே ஒன்று கூடுறாங்க. அப்போது அந்த டைமில் நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே இன்வைட் பண்ணுறாங்க. பட் இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது தான். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவில் நடக்கிற அந்த க்யூட்டான விஷயங்கள், ஸோ அந்த ரொமான்டிக், ஸோ அந்த சில விஷயங்கள், ஸோ அது அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்களாக மாற்றுச்சு அப்படின்றதையும், அண்ட் இந்த படத்தில் சில ஹியூமரோட கலந்து ஸோ நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஓவராலாக ஒரு ஸ்லோ பேஸில் இருக்கிற ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான். குறிப்பாக சொல்ல போனால் அலெக்ஸ்ன்னு, ஸோ நம்ம ஹீரோயினுடைய அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஸோ ஃபேமிலி அவனை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு. பட் ஆனால் அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு பர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்ற மாதிரி நினச்சி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது உண்மையிலே பர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்றத நமக்கு எப்படி கன்வே பண்ணியிருக்காங்கன்றது தான் கதையே. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான். ஸோ இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி அண்ட் ஹியூமர் அண்ட் க்யூட்டான கெமிஸ்ட்ரி இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலன்னு ஸோ நிறைய விஷயங்களில் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்டோரி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மிடில் போர்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல ஸ்லோ பேஸ்டு தான் இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் டீப் கான்ஃப்ளிக்ஸ் இல்லை, ஆனால் சிம்பிளான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் நிறைய சீன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ட்ராமேட்டிக்காக காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே ஃபன்னாக, ஸோ செம்ம ஸ்வீட்டாக அந்த என்கேஜ்மெண்ட் மாதிரி ஸோ நல்லா ஜாலியாக கொண்டு போவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் பிரச்சனையே இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டாக ஒரு மாதிரி லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு ஃபைனல் 20 மினிட்ஸ் தான் நம்ம நல்லா ஃபீல் குட் எமோஷனோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஓவரால் இந்த படம் ஒரு டீசெண்டான ஃபீல் குட் ட்ராமா மூவி தான். தமிழ் டப்பிங்கோட இருக்குது. வேண்டுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் 5க்கு 2.5.